பக்தியில் உக்ரானத்துவம். சுயதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கைவிடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. யாக்கோபு 1:25, 26, 27. மாசில்லாத சுத்தமான தேவ பக்தியை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அறைகூவலாக சொல்லுகிறார். இன்று தேவ பக்தி என்று புகையை எழுப்பி ஆடுவதும் ராக்கிசையில் ஆட்டம் போடுவதும் பெரிய மேடையில் குதித்து நடனம் ஆடுவதும் இந்த போலியை நம்பி இளைஞர்களும் குடும்ப தலைவர்கள் தலைவிகள் ஏன் முதியோர்களும் அடிமைப்பட்டு தங்கள் பக்திக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு வாழும் அவல நிலையை பார்த்து நாம் என்ன சொல்லுவது? அயர்லாந்து தேசத்தில் பிறந்து திருநெல்வேலி டோனாவூர் வந்த ஏமிக்கார் மைக்கேல் அம்மையாரின் பணி மாசில்லாத சுத்தமான பக்தி பணியாக இருந்தது. அந்த பகுதியில் கைப்பெண்களின் மறுவாழ்வு மையம் ஏற்படுத்தி பாதுகாத்து உணவு, உடை, உறையுள் கொடுத்து கைத்தொழில் கற்றுக் கொடுத்தார். கோவிலுக்கு நேர்ந்துவிடும் அபலை பெண்களுக்கு புகலிடம் கொடுத்தார். ஏழை குழந்தைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோருக்கு மறுவாழ்வு கொடுத்தார். யாக்கோபு நிருபம் மாசில்லாத பக்தி இந்த திருப்பணிகளை செய்யும் என்று சார்ந்து பகிர்கின்றார். ஆனால் போலியான பக்தி மூலம் வானளாவிய பாபில் கோபுரங்களையும் தன் தலைமுறையினர் வாழ கல்லூரிகளையும் கல்வி ஸ்தாபனங்களையும் தோட்டங்களையும் கட்டிடங்களையும் ஏழை மக்களின் காணிக்கை பணத்தில் பலமுடன் வாழுகின்றனர். தேவஜனமே, உன் அருகே வாழும் ஏழை எளிய மக்களின் பசியை துடைத்திடு. அதுவே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. சுத்தமான பக்தியுள்ளோரை தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.